Hi guys, this is Nifty Team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பிஇபி செல்லர்ஸோட பிஇபி லெவலும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். அதாவது இன்ட்ராடேல இந்த ஆப்ஷன் மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியாக எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு ஆப்ஷன் செயினோ, எந்த ஒரு ப்ரீமியம் கால்குலேஷனோ, எந்த ஒரு மீட்டிங் பாயிண்ட் எதையும் போட்டு குழப்பிக்காமல் ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப அக்யூரஸியாக, ரொம்ப அழகான என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி எப்படி இன்ட்ராடேல ஒர்க் பண்ணுறதுன்னு நீங்கள் டெய்லி பார்க்குறீங்க என்ட்ரி, ஓகேங்களா? இதை வந்து நம்ம ஒரு வீடியோ கோர்ஸாக கொடுக்குறோம். இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான டீட்டெயில் கிடைக்கும். ஓகே, இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலான்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,050 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம எப்போதுமே என்ட்ரி எடுப்போம். ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் ஒரு 15 நிமிஷத்தில் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,970 பக்கமாக இருந்தது. அதாவது ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே லோக்கு கீழே, ஓகேங்களா? டோட்டல் நெகட்டிவ் மார்க்கெட். ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, எஸ்டர்டே லோக்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே, டோட்டல் நெகட்டிவ், ஓகேங்களா? அப்போ 23,970 இருக்கும்போது 22,970 இருக்கும்போது 23,000ன்ற புட்டும் 22,950 22,900 அப்படின்ற காலும் தான் இந்த மணி. ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் டோட்டல் நெகட்டிவ் அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து நம்ம புட் சைடு தான் போகிற மாதிரி இருக்கும். புட்டு வந்து நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜிலையோ இல்லை நம்ம ரெகுலர் ஸ்ட்ராட்டஜிலையோ எதுலேயுமே வரல, பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா தான் நம்ம போய் காலை பார்க்குற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் நம்ம புட்டுக்கிட்டேருந்து நவரக்கூடாது, ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? அதனால தான் நம்ம 23,000ன்ற புட்டை போய் ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஆக்சுவலாக இதுதான் 23,000 அப்படின்ற புட்டோட சார்ட், ஓகேங்களா? அதாவது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டும் ப்ரீமியமும், அதாவது மார்க்கெட் எப்படி எஸ்டர்டே லோக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே இருந்ததோ அதே மாதிரி கால் ஆப்ஷனும் இருக்கணும், ஓகேங்களா? கால் ஆப்ஷனும் அதே சேம் சினாரியோவில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக புட்டு வந்து எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணும், இல்லை எஸ்டர்டே ஐ கீழே இருந்தால் எஸ்டர்டே ஐ வரைக்கும் போகும்ன்றது தான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. இது ஆக்சுவலாக நம்ம ஒரு நடந்த ஒரு விஷயத்தை ஓவராலாக சொல்கிறோம். ஆனால் அந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி இப்படி தான் க்ரியேட் ஆகணும் அப்படின்றது ஒரு ரூல் இருக்குது. அது நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் ரொம்ப தெளிவாகவே இருக்கும், ஓகேங்களா? ஓகே, அதனால் இப்போ நம்ம சொல்கிறத வச்சு இதுதான் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜின்னு யாரும் நினைக்க வேண்டாம், ஓகேங்களா? ஓகே, அப்போது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் எஸ்டர்டே லோ, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே வந்துருச்சு, ஓகேங்களா? அதேமாதிரி ப்ரீமியம் இருந்ததா கேட்டால் சேம் அதேமாதிரி கால் ஆப்ஷன் ப்ரீமியமும் அப்படி தான் இருந்தது, ஓகேங்களா? அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன் எங்கே இருந்தது அப்படிங்கன்னா எஸ்டர்டே ஐக்கு கீழே இருந்தது, இந்த இடத்துல இருந்தது. அதாவது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு. அப்போது நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அட்வான்ஸ் லெவலும் மீட் ஆகலைனா கூட ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அட்வான்ஸ் லெவலோ எதுவுமே மீட் ஆகலைனா கூட நம்ம எடுக்கலாம். 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் ரூல் கிடையாது. 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் கூட எடுக்கலாம், 5 நிமிஷத்தில் கூட எடுக்கலாம். அது அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இருக்குது அப்படின்ட்டு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜிக்கு மட்டும் நம்ம ஒரு ரூல் சொல்லியிருக்கோம். ரெகுலர் என்ட்ரிக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜிக்கு மட்டும் அந்த ரூல் சொல்லியிருக்கோம், ஓகேங்களா? அது அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இருக்குது. இல்லை நான் பொறுமையாகவே எடுக்கிறேன் அப்படின்னாலும் பொறுமையாகவும் என்ட்ரி கிடைக்கும். 1 மணி நேரம் கழிச்சு, 1/2 மணி நேரம் கழிச்சு மார்க்கெட்டில் அந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜின்றது மாறி மாறி ஒரு நாளைக்கு 2 என்ட்ரி ஒரு என்ட்ரி கன்ஃபார்மாக வரும், 2 என்ட்ரி ரெகுலராக வந்துக்கிட்டு தான் இருக்கும், ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி கூட 2 என்ட்ரி தான், ஓகேங்களா? அப்போது நம்ம ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்துட்டோம். அதாவது இவன் எஸ்டர்டே ஐக்கு கீழே இந்த இடத்துல இருக்கிறான் எக்ஸாக்ட், ஓகேங்களா? அதனால தான் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போட்டு இந்த இடத்துல ஒரு கோடு வச்சுக்கிறோம். 2 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஐயை பிரேக் பண்ணும்போது நம்ம எடுக்கிற மாதிரி ஒரு கோடு வச்சுருந்தோம், ஓகேங்களா? ஓகே, ஏன் அந்த கோடை வச்சுருக்கோம் அப்படின்னா அதாவது மார்க்கெட் நெகட்டிவ், கால் ஆப்ஷனும் நெகட்டிவ், சேம் சினாரியோ. அப்போது புட் ஆப்ஷன் என்ன பண்ணணும், ஒன்று ஐ வரைக்கும் போகணும், இல்லை ஐயை பிரேக் பண்ணி மேலே போகணும். இதுதான் நடக்கும் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில். அதனால தான் நம்ம இங்கே என்ட்ரி எடுத்தோம். அதாவது 100 அப்படின்ற இடத்துல என்ட்ரி எடுத்திங்கன்னா வந்த 2 கேண்டில் லோ தான் நம்ம ஸ்டாப் லாஸாக வைக்கணும், இல்லை 15 பாயிண்ட் வைக்கணும், ஓகேங்களா? 100ல் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 15 பாயிண்ட்னா 85,
ஓகேங்களா? அந்த கேண்டிலோட லோவோ கூட நம்ம வச்சுக்கலாம். இல்ல சேஃபா ஒரு 20 பாயிண்ட் கூட வைக்கலாம். ஏன் அப்படின்னா, இங்கேருந்து உங்களுக்கு 100 அப்படின்னா 125 வரைக்கும் டார்கெட் இருக்குது. ஹை வரைக்கும் கண்டிப்பாக போயிடுவான். ஓகேங்களா? ஹையை பிரேக் பண்ணி ஆகணும். அதுதான் ரூல். 80-90% அப்படி தான் நடக்கும். ஆனால் 10% நடக்காமல் கூட போகலாம். அதனால் நம்ம ஹை வரைக்கும் டார்கெட்டில் வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் வேணால் ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். இந்த இடத்துல மார்க்கெட் மூவ் ஆகும்போது நீங்கள் இந்த இடத்துல ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வைக்கலாம். இல்லை எந்த இடத்துல என்ட்ரி 100ல் எடுத்திருந்தீங்கன்னா 100லேயே நீங்கள் ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கணும். ஓகேங்களா? அதாவது ஒரு 5 லாட் அடிக்கிறீங்கன்னா ஒரு 4 லாட்டை கட் பண்ணிட்டு ஒரு லாட்டை மட்டும் 100ல் வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுட்டு பார்க்கணும். ஐயை தாண்டி எவ்வளோ தூரம் போகிறான் அப்படின்ட்டு. மினிமம் ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1/2 அன் ஹவர் நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த 195 கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் பிடிச்சிருக்கலாம். ஓகேங்களா? நீங்களே கணக்கு போட்டுங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு ₹75, 100 பாயிண்ட்டுக்கு நீங்களே கணக்கு போட்டுங்க. ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவரில் இது கிடைக்குது. இது எப்படி அப்படின்னா நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் தான். இதில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணல. அதாவது ஒரு இண்டிகேட்டரு, ஆப்ஷன் செயினு, அதுக்கப்புறம் இந்த ப்ரீமியம் கால்குலேஷனு, மீட்டிங் பாயிண்ட்டு, இந்த ப்ரீமியம் இப்படி இருந்தால் இந்த ப்ரீமியம் இப்படி இருக்கணும், இந்த கதையே கிடையாது நம்மக்கிட்ட. ஓகேங்களா? நம்ம வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரக்சர் அவ்வளோதான். அதாவது இவங்க சொல்கிற எல்லா விஷயத்தையும் பல யூடியூபர்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரே ஒரு ஸ்ட்ரக்சரில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். மார்க்கெட்டில் 2 விஷயம் 3 விஷயம் தான் நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? ஒன்று மேலே போகணும், இல்லை கீழே வரணும், இல்லை மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் சென்டராக இருக்கணும். அதாவது ரேஞ்சாக இருக்கும். இதுதான் நடக்க போகுது. ஓகேங்களா? அப்போது மேலே போனாலும் ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகும், கீழே போனாலும் ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகும், ரேஞ்ச் ஆனாலும் ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகும். அந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியாக நம்ம கரெக்டாக செட் பண்ணி நம்ம ரெகுலர் என்ட்ரியை விட நம்ம ரெகுலர் என்ட்ரி தான் இது ஆக்சுவலாக இது அந்த ரெகுலர் என்ட்ரியை நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியாக, அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்டுகளுக்கும் அவங்களே வந்து இதை அழகாக செட் பண்ணி எடுக்கணும். அதாவது அவங்களே இதை எடுத்துருக்கலாம், ஆனால் அவங்களால முடியல அப்படின்ற காரணத்தினால நம்மளே இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப ஈஸியாக அவங்க என்ட்ரி எடுக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்தால் என்ட்ரி எடுங்க, இல்லைனா எடுக்காதீங்க, சும்மா வேடிக்கை மட்டும் பாருங்கள். இது டெய்லி நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்க தான் போகுது. இதில் வந்து க்ளீனாக டிசிப்ளினும் மணி மேனேஜ்மெண்ட் பண்ணால் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு, நம்ம எவ்வளோ பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறோமோ அவ்வளோ பாயிண்ட் டார்கெட்டு, இதே மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணி பக்காவாக பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இதில் 100% வின் பண்ணி நல்ல ஒரு ட்ரேடராக மந்த்லி நம்மளுக்கு தேவையான அமௌண்ட்டை கன்சிஸ்டண்டாக எடுக்க முடியும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப ரொம்ப ஈஸியான மார்க்கெட், ரொம்ப கஷ்டமான மார்க்கெட், ரொம்ப ஈஸியான மார்க்கெட். ஓகேங்களா? மார்க்கெட் நெகட்டிவ், அதனால் நம்ம புட்டை எடுத்தோம். அது நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் இருந்தது. அது எப்படி என்னன்னு சொல்லிட்டு நம்ம எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருக்கோம். இப்போது இது ஸ்ட்ராட்டஜியில் இன்னும் இன்டிப்த்தாக சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கால் சைடு கொடுத்தோம். அதுவும் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேங்களா? அந்த என்ட்ரியும் நம்ம போட்டுருந்தோம். போஸ்ட்டு பாருங்கள், இவன் ஐயை கீழே உடச்சிட்டான் புட்டு. எத்தனை மணிக்கு? 11:40க்கு. அப்போது கால் வந்து என்ன பண்ணணும்? லோக்கு கீழே இருந்தால் லோ உள்ள வரணும், இல்லை லோ தாண்டி மேலே போகணும். இதுதான் ரூல். ஓகேங்களா? இதுதான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. க்ளீனாக 11:40க்கு கால் அந்த ஸ்ட்ரக்சரில் இருந்தால் அதனால் எடுத்தோம். இதில் எந்த ப்ரீமியமோ எந்த இண்டிகேட்டரோ எந்த ஒரு விஷயமே நம்ம மீட்டிங் பாயிண்ட்டோ ப்ரீமியம், இந்த ப்ரீமியம் இவ்வளோ இருக்கணும், அந்த ப்ரீமியம் அவ்வளோ இருக்கணும், அவனும் சேமாக இருக்கணும், இந்த கதையே கிடையாது. ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் அவ்வளோதான். நம்ம எடுக்க போகிறதே ஐ லோவில் தான் எடுக்கிறோம். அதுக்கு சில ரூல்ஸ் அவ்வளோதான். அந்த ரூல்ஸை வச்சு நம்ம அழகாக எடுக்கிறோம். அது வந்து 80-90% வின்னிங் ரேஷியோ இருக்குது. இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். சூப்பராக வின் பண்ணலாம். இதுக்கான டீட்டெயில், இந்த கோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை கனெக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.